Hello friends, welcome to Arusuvai Attil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடைகள்ல வாங்குன பட்டரை வச்சு நம்ம வீட்லயே எப்படி நெய் செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம வீட்ல பால் அல்லது தயிர் இதல கடைஞ்சி எடுத்த நெய் போலவே இந்த நெய்யும் இருக்கும். ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா நம்ம வீட்ல நிறைய நெய் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி பட்டர் வாங்கி நாமளே கூட செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய் காய்ச்சறதுக்காக அடி கனமான பாத்திரம் ஒன்னு எடுத்துக்கலாம். உப்பில்லாத எந்த பிராண்ட் பட்டர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 680 கிராம் அளவுள்ள பட்டரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு 550 கிராம் அளவுள்ள நெய் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வெண்ணெயெல்லாம் உருகிறதுக்காக ஃபர்ஸ்ட் அடுப்பை நம்ம வேகமா வச்சு வெண்ணெயை உருக வச்சுக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் உருகின பிறகு அடுப்பை சிம்ல வச்சு தான் நெய்யை காய்ச்சணும். வேகமா வச்சு காய்ச்சனோம்னா நெய் வந்து கருகின மாதிரி ஆயிடும். அதனால வெண்ணெய் கொஞ்சம் உருக ஆரம்பிச்ச உடனே அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க வெண்ணெய் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அப்புறமே நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய்ச்ச இதில் வந்து மேலே வந்து நுரை மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்படி நுரை வர ஆரம்பித்த உடனேயே இந்த மேலே இருக்கிற நுரையை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ வீட்டில் நம்ம வந்து கடைஞ்சி எடுத்த வெண்ணெயில் வந்து இவ்வளோக்கு நுரை வராது, அதில் கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த நுரை அடங்கின உடனேயே நம்ம அதை நிறுத்திடுவோம். ஆனால் இதில் வந்து நுரை வர வர லைட்டாக எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த நுரை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமே எடுத்த பிறகு லைட்டாக கம்மி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்த நுரையெல்லாம் எடுத்து முடிச்சிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நுரை வந்துருச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தான் நுரை வர ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன கப் அளவுக்கு இது ஃபுல்லாக நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இது வந்து வெண்ணெய் வந்து இன்னும் நல்லா உருகணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நுரையும் வந்து லைட்டாக வர ஆரம்பிக்குது. இதையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த நுரையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு பெருசாக நுரை வராது. இப்போ நல்லா தண்ணி மாதிரி காய்ச்ச ஆரம்பிக்கணும். இது வந்து எடுத்து ஊற்றுறப்ப நல்லா தண்ணி மாதிரி வரணும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இது இன்னமும் நல்லா வந்து கொதிக்க விட்டோம்னா நல்லா தண்ணி மாதிரி வரும். சிம்லியே தான் வச்சுருக்கணும், வேகமாக வைக்கக்கூடாது. இப்போ வெண்ணெய் நல்லா உருகி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் 3 மிளகு இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 4. உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் கூட முருங்கைக்கீரை ஒரு கொத்து மோரில் நினச்சி இதில் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகு கருவேப்பிலை லைட்டாக உப்பு சேர்க்கணும். நான் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்துறப்ப தான் நெய் நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அது இருந்துச்சுன்னா அது நல்லா வந்து காஞ்சி கருவேப்பிலையெல்லாம் நல்லா வாசம் ஏறிடும் நெய்யில். அதுக்கப்புறமே நம்ம கருவேப்பிலை எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதில் இருக்கிற கருவேப்பிலை எடுத்துடலாம். இதில் வடிகட்டணுங்கிறது கூட இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம நுரையெல்லாம் எடுத்ததுனால கசண்டு எதுவும் நிற்காது. இதே நம்ம வீட்டில் காய்ச்சற நெய்யாக இருந்துச்சுன்னா அடியில் கசண்டு நிற்கும். இதில் அந்தளவுக்கு கசண்டுலாம் எதுவும் நிற்காது. இதை நம்ம இப்போ ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் வந்து நல்லா காய்ச்சனமா இல்லையாங்கிறது இதுலேயே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிறது நல்லா ஆறின பிறகு கெட்டியாகும். கெட்டியான பிறகு மேலே வந்து தண்ணி மாதிரி எதுவும் நிற்கக்கூடாது. நம்ம நல்லா காய்ச்சலைன்னா மேலே பால் மாதிரி தண்ணி நிற்கும். இது பாருங்கள் மேலே நல்லா கெட்டியாக இருக்குது. இதுலேருந்தே நம்மளுக்கு நெய் வந்து நல்லா காய்ச்சியாச்சுன்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு அதிக நெய் தேவைன்னா இந்த மாதிரி வெண்ணெய் வாங்கி நாமளே வீட்டில் சூப்பரான நெய் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.